நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த சோக காட்சிங்கிறது நெஞ்சை பிழிய வைக்கக்கூடிய ஒன்று. அந்த ஆம்புலன்ஸ் காட்சியை தான் பார்த்துருக்கோம். அவரது உடல் எடுத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சி, கதறி அழக்கூடிய கோடிக்கணக்கான அந்த சுக்குநூறாக நொறுங்கி இருக்கக்கூடிய அந்த இதயங்களை பார்த்துட்ருக்கோம். தன்னுடைய ரசிகரை, தன்னுடைய தலைவரை, தன்னுடைய ஆதர்சன நாயகனை அவர்கள் கைதட்டி கொண்டாடி இருக்காங்க. திரையிலையும் அரசியல் மேடையிலையும் இப்ப கண்ணீர் மல்க கதறி துடித்து அடித்து கொண்டு அழக்கூடிய அந்த துயர காட்சியை தான் பார்த்து. நுரையீரல் தொற்று காரணமாக அவர் சென்னையில் காலமாகி இருக்கிறார். ஒரு சகாப்தம் மறைந்திருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் மறைந்திருக்கிறார். கோடிக்கணக்கான இதயங்களை துயரத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அவருடைய மரணம். நம்முடன் நடிகர் தியாகராஜன் இணைகிறார். ஒரு சோகமான செய்தி, உங்களுடைய நினைவுகள், அவருடனான அனுபவம் என்ன ஐயா? இது காலையில் எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஒரு நல்ல நண்பர், நல்ல மனிதர், மக்களுக்காக நிறைய செய்யணும்னு நினைக்கிறவர், கூட பணிபுரியறவர்களுக்கு ரொம்ப அன்பா கவனிச்சக்கூடிய ஒருத்தர். நிறைய புது இயக்குநர்களை அவர் அறிமுகப்படுத்தி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நல்ல வேலைகள் செய்தார். அவருடைய ஆபீஸ்லயே எல்லாருக்கும் உணவு வகைகளை கொடுத்து, துணிமணிகள் கொடுத்து, அவருக்கு தேவையான பண உதவிகளை கொடுத்து, கலைத்துறைக்காக அவர் செய்த பணி மறக்க முடியாத ஒரு பணி. நானும் அவரும் இணைந்து நல்ல நாள் என்ற ஒரு படத்தில் நடித்தோம்.
அந்த சமயத்தில் அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் இந்த நல்ல குணங்களை நான் கண்டேன். பேர்பட்ட மனிதர் நண்பர் மறைந்தது எனக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. இந்த அதிர்ச்சியை நான் தாங்கிக் கொள்ள சற்று நாட்கள் ஆகும். அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனிடம் மன்றாடி வேண்டி வணங்குகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.